நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் வெங்கடேசன் சொல்ல கேட்கலாம். வெங்கடேசன் வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி குறித்து விரிவான தகவல்கள் என்ன வெங்கடேசன்? வணக்கம். நீதித்துறையை சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சனம் செய்ததாக தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் நீதிமன்ற அந்த அவமதிப்பு வழக்கில் சவுக்கு சங்கருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக குறிப்பாக இடைக்கால தடை விதிக்கவும் ரத்து செய்ய கோரியும் சவுக்கு சங்கர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, ஜே.கே. மகேஸ்வரி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் மனுதாரர் எவ்வளவு நாள் சிறையில் உள்ளார்கள் என கேட்டனர். அப்போது 2 மாதம் கிட்டத்தட்ட சிறையில் உள்ளதாக தெரிவித்தனர். இருப்பினும் விமர்சிக்க அனைவருக்கும் உரிமை உண்டு, அதற்கான விமர்சனங்களை தெரிவிப்பதற்கான வழிமுறைகள் என்பது உண்டு, அதற்கேற்ற வகையில் தான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்து தெரிவித்தனர். மேலும் அவருடைய பின்னணி குறித்தும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்தனர். இதைத் தொடர்ந்துதான் தற்போது இந்த சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீடு மனு தொடர்பாக பதிலளிக்க குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதித்துறை பதிவாளருக்கும் ட்விட்டர், பேஸ்புக், யூடியூப் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப செயலாளருக்கும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது. அவருக்கான அந்த இடைக்கால தடை விதித்தவர்கள் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து அடுத்த விசாரணை வரை எவ்வித கருத்துக்களையும் அவர் சமூக ஊடகங்களிலோ அல்லது பேட்டி அளிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. எனவே அவருக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை என்பது அவருக்கு தண்டனை என்பது தடை ஒரு ஜாமீனாக தான் நாம் கருத வேண்டியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.